ஸோ ஹே காய்ஸ் இந்த ரீடிங்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு சீ தட் ஸோ கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன விஷயம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் டாபிக்ஸா வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லைக் தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீடிங்ல நம்ம வந்து லைக் கரண்ட்லி என்ன ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்ல போயிட்டுருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங், ஸோ காய்ஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல உங்களுக்கு ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில உங்களோட ஹைப்பை நீங்க வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். ஸோ தட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டூ த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தாலுமே, நெறைய ஒரு சில யூனிக்கான ஒரு சில மெசேஜஸ் வந்திருக்குங்க. பட் நம்ம தேர்ட் பார்ட்டியோட கவரன்ஸோட நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க 2 பேர பத்தின மெசேஜஸுமே இங்க வந்து ரொம்ப அதுதான் வந்து ஹைலைட் பாயிண்ட்டா வந்திருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே, எனக்கு ரிப்பீட்டடா வந்து உங்க 2 பேரோட எனர்ஜிஸ் தான் வந்து ரொம்ப இன்டென்ஸா வந்திருக்கு ஆக்சுவலா ரீடிங்ல. தேர்ட் பார்ட்டிய நம்ம வந்து பார்க்குறத விட, உங்க 2 பேரோட இன்டென்ஸான எனர்ஜிஸ் தான் இங்க அதிகமா வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அத பத்தி நான் டீட்டெயிலா இங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் உங்க பெர்சனோட சைட்லருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, நெறைய விஷயத்துல இந்த பெர்சனுக்கு வந்து கிளாரிட்டி இல்லாம இவங்க வந்து இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னா, நெறைய விஷயத்துல நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு புரிதல் இல்லாம இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லாம இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு அப்டி தான் சொல்ல முடியும். பட் இவங்கள சுத்தி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய சைன் நம்ம வந்து உங்க பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யூனிவர்ஸ் த்ரூ நெறைய சைன் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அவங்களோட வாழ்க்கையில. நெறைய வியர்ட் ட்ரீம்ஸ் எல்லாமே உங்க பெர்சன் வந்து பார்த்திருப்பாங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் ஒரு அ வென் கம்ஸ் டூ த ஆன்செஸ்டரோட திங்ஸ் நான் இங்க வந்து நான் பார்க்குறேன். ஒரு குலதெய்வ வழிபாடு விஷயத்த நான் இங்க வந்து பார்க்குறேன். அது 2 பேரோட சைட்ல இருந்துமே தான் இங்க வந்து இருக்கு. பட் உங்க பெர்சனோட சைட்ல வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, ரொம்ப ஒரு அதிகமான ஒரு விஷயமா இங்க வந்து இருக்கு. ஐ டோன்ட் நோ அவங்க வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கட்டும், இல்ல குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒரு ஒரு மேல் மேல் அ ஒரு ஆண் தெய்வமா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆக்சுவலா அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் நபர குறிக்கிற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வந்து பெண் தெய்வத்த விட ஒரு ஆண் தெய்வத்தோட விஷயங்கள் வந்து நம்ம உங்க பெர்சனோட கேஸஸ்ல நமக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாவே அந்த மெசேஜஸ் வந்திருக்கு. நெறைய விஷயங்கள் அவங்க இவங்களுக்கு வந்து கண்ல காமிச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள் வந்து ஒரு வியர்ட் ட்ரீம்ஸா அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இது எதுவுமே வந்து உங்க பெர்சன்னால வந்து
அவங்களால வந்து அத வந்து என்னன்னா, எதுக்காக நம்ம இத பார்க்குறோம்? எதனால நமக்கு இத வந்து பார்க்குறோம்? இது நம்ம வாழ்க்கையில இது நடக்க போதா? இல்ல இது இது வந்து இந்த விஷயம் வந்து ஏன் இந்த மாரி நமக்கு வந்து கண்ல தெரியுது? அப்படின்ற மாரி. ஸோ உங்க பெர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா, அத பத்தி அவங்களுக்கு வந்து அது ஒரு புரிதல் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இப்போ இது வந்து காமனா வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் இத வந்து கிளியரா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து லைக் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து கனெக்டடா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இன்ட்யூஷன்ஸ் இருக்கு. அந்த 3 ஐ சக்ரால நீங்க வந்து வொர்க் பண்றீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு நெறைய விஷயம் நீங்க வந்து பை ட்ரீம்ஸ் த்ரூ நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரீமுக்குமே ஒவ்வொரு மீனிங் வந்து கண்டிப்பா அங்க வந்து இருக்கும். சில விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்ப, சில ட்ரீம்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அது ஒரு மீனிங்லெஸ்ஸாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பட் நீங்க இப்ப வந்து ஸ்ட்ராங்கா இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டடான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சில விஷயத்துல இண்டிகேட் பண்றாங்க. நமக்கு ஏதோ இந்த மாரி ஒரு சில விஷயம் நமக்கு வந்து நடக்க போறத நம்ம கண்ல வந்து முதல்லயே நமக்கு வந்து காட்டுறாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரியும். ஏன் இந்த மாரி விஷயம் எதுனால இத வந்து காட்டுறாங்க? ஏன் இத காட்டுறாங்க? அதுல என்ன பர்ப்பஸ் ஆகப்போது? அதுல ஃபியூச்சர்ல அது எப்படி ஆகப்போது? அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க அந்த 3 ஐ சாக்ரா ஆக்டிவ் பண்ண உங்களுக்கு, நீங்க அஸ் அ வியூவர் நீங்க யாராவது அந்த மாரி ஹீலிங்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி 3 ஐ சாக்ராலாம் ஆக்டிவ் பண்ண பெர்சன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் வந்து புரியும். நெறைய விஷயங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் த்ரூவோ, இந்த மாரி உங்களோட விஷன்ல கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு அத பத்தி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் அது மாரி எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாரி பார்க்குறப்போ, உங்களோட பெர்சனோட கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு புரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனா, அ அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 3 பார்ட்டியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அது நீடிக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் மாரியும் இருக்க போறது இல்ல. ஸோ அந்த பெர்சனோட ஃபேமிலி அந்த 3 பார்ட்டிய பத்தி நான் பேசுறேன். அந்த அந்த பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவல் 3 பார்ட்டியோட லைஃப்பா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்க வந்த அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கட்டும், அது அந்த ஒரு சோல் திங் இருக்கும் இல்லையா? அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட குடும்பம், அவங்க வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அது நம்ம வந்து பார்க்குறப்ப கம்ப்ளீட்டா வந்து இந்த எனர்ஜிக்கு அகெயின்ஸ்டான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. அதாவது என்னன்னா, உங்க பெர்சனோட எனர்ஜிக்கு கம்ப்ளீட்டா ஒரு அகெயின்ஸ்டான ஒரு எனர்ஜியா தான் அந்த 3 பார்ட்டியோட எனர்ஜிஸ் இருக்கு. அவங்களோட ரூட் காஸ் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, அ ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அ இது நிலைக்க போறது கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப் தங்க போறதும் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து தோணியிருக்கும் இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்துறாங்க. இந்த பெர்சன் ஒரு விதத்துல உங்கள ரொம்ப வந்து காயப்படுத்தியிருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நீங்க வந்து நெனைப்பீங்க. பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லிட்டரலா நீங்க வந்து இந்த பெர்சன நம்பி நீங்க ஏமாந்து போறத விட, இவங்களாவே பெர்சனலா நெறைய விஷயங்கள்ல இவங்களாவே வந்து இவங்களோட வாழ்க்கையில நெறைய ஏமாந்து தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெர்சனலாவே உங்க உங்க பெர்சனும் நெறைய விஷயத்துல வந்து பாதிப்பு வந்து அவங்களுக்குமே வந்து இருக்கு. இந்த 3 பார்ட்டினால. அவங்களோட வாழ்க்கையிலயும் எந்த ஒரு முன்னேற்றமுமே அவங்களுக்கு வந்து கிடையாது. நெறைய விஷயத்துல அவங்கனாலயே வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்களுக்கு அதான் அந்த தெரியல அந்த பெர்சனுக்கு. உங்க பெர்சனுக்கு வந்து தெரியல எதுவுமே. எதனால நமக்கு இப்படி நம்ம லைஃப்ல இவ்வளோ கஷ்டம் வருது? எதனால நம்ம வந்து இவ்வளோ வாழ்க்கைய நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பாதிக்கப்பட்ட தனமா இப்படி ஏன் இப்படி வாழ்க்கை இருக்கு? ஏன் நம்ம இவ்வளோ தூரம் இப்படி இருக்கோம்? அப்படின்றது எதுவுமே உங்க பெர்சனுக்கு வந்து தெரியல. அவங்க வந்து என்னன்னா எ சிட்யூவேஷன்ஸ் மேல காரணத்த வந்து போடுறாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குங்கிறனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாரி, ஆ அந்த சிட்யூவேஷன்ஸ தான் இவங்க வந்து ப்ளேம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேறெல்ஸ் இது வந்து அவங்க அந்த 3 பார்ட்டிய அவங்களோட லைஃப்ல வச்சிருக்கனால தான், இவங்களுக்கு இந்த பாதிப்புகள் வந்து அவங்களோட பெர்சனல் லைஃப்லயும் நெறைய ஒரு சில பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்றாங்க. நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்கள்ல உங்க பெர்சனோட ஹெல்த் வைஸ்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். அடிக்கடி இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கட்டும், இல்ல உடம்பு சரியில்லாம போறதா இருக்கட்டும், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, அந்த மாரி சில விஷயங்களுமே உங்க பெர்சனுக்கு வந்து நடந்திருக்கலாம். ஃபைனான்ஷியல் ரீதியா கொஞ்சம் பாதிப்பு அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். சடனா யார்கிட்டயாவது வந்து இந்த மாரி பெரிய அளவுக்கு ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க. இல்ல கடனே வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. பாஸ்ட் ஒரு 6, 7 மாசமாவே நெறைய அந்த கடன் தொல்ல, கடன் பிரச்சனைகள் அந்த மாரி சில விஷயங்களுமே அவங்களோட வாழ்க்கையில வந்து இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்ல அப்டிங்கிறனால தான் அவங்க இப்டி கஷ்டப்படுறாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ்னால தான் இவங்க இந்த கஷ்டத்த வந்து அனுபவிக்கிறாங்க அப்டின்றத யுனிவர்ஸே அவங்களுக்கு நெறைய விஷயங்கள வந்து இண்டிகேட் பண்றாங்க. பிளஸ் அதே மாரி நான் சொன்ன மாரி லைக் அந்த ஒரு ஆண் தெய்வம் வந்து அவங்களுக்கு நெறைய விஷயத்த இண்டிகேட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அது வந்து புரிய தெரியல அப்டின்ற மாரி தான் இருக்கு. பட் இங்க நம்ம வந்து என்னன்னா, இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாரி தான் இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண் தெய்வமா இருக்கட்டும், இவங்க இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண் தெய்வமா இருக்கட்டும்,
அந்த ஒரு குலதெய்வமா இருக்கட்டும், ஒரு ஆண் தெய்வத்தோட ஒரு குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும். ஸோ அவங்களே வந்து என்ன அப்டின்னா, இந்த கனெக்ஷன்ஸ வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அவங்களே இவங்க இவங்க யார் கூட இருக்காங்களோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து அவங்க கட் பண்ணிருவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து எண்ட் பண்ணிருவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அது இவங்களோட வாழ்க்கைய வந்து பாதிக்கக்கூடாது அப்டின்றதுக்காக. ஏன்னா, அது இவங்களோட சோல் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே வந்து அவங்களுக்கு பாதிப்பு குடுக்குது. அவங்களோட வாழ்க்கையில மட்டும் பாதிப்பு கிடையாது. அவங்களோட ஒரு சோல் லெவல்லயுமே நெறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து உண்டாகுது அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா தெரியும் இல்லையா? ஸோ, அதனால வந்து அவங்களே இந்த கனெக்ஷன்ஸ வந்து ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த கனெக்ஷன்ஸ் வந்து எண்ட் ஆக தான் செய்யும். கரண்ட் சிச்சுவேஷன் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப இதுதான் இங்க போயிட்டுருக்கு. அவங்க பெர்சனுக்கு இண்டிகேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்க பெர்சனுக்கு காட்டுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுதான் இங்க வந்து போயிட்டுருக்கு. வியூவரா நீங்க நெறையவே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா நீங்க வந்து இருக்கீங்க. உங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா தான் இங்க வந்து இருக்கீங்க. உங்க சைட்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. ஆனா உங்களுக்கு என்ன அப்டின்னா, இந்த பெர்சன்னால நீங்க வந்து நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஏமாந்து நீங்க வந்து போயிருந்திருப்பீங்க. பாஸ்ட் ஒரு 1 வருஷமாவே உங்க பெர்சன் வந்து உங்கள வந்து ஏமாத்தியிருக்கலாம். வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே உங்ககிட்டயும் இருக்க மாரி கூட பழகியிருந்திருப்பாங்க. இல்ல பாஸ்ட் ஒரு 1 வருஷமா கூட இந்த பெர்சன் ஏமாத்தியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுல கூட ஒரு சில பிரேக் வந்து இருந்திருக்கலாம். பட் மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, பாஸ்ட் ஒரு 1 இயராவே இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. இவங்க உங்கள வந்து நெறைய விஷயத்துல ஏமாத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ ஆனா அந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து என்ன அப்படின்னா, லைக் கரெக்ட்டான ஒரு மூவ் எடுத்திருப்பீங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க விலகியிருப்பீங்க. உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்ட நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கைய நீங்க வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து பார்க்குறப்ப எல்லாமே வந்து கரெக்ட்டா கரெக்ட்டா போற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஏன்னா உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்ட நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கீங்க. ஆ விட்டு குடுத்துட்டு போகல. சரி இந்த பெர்சன் வந்து மாறுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நீங்க வந்து இல்ல. ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பேசியிருப்பீங்க. சண்டை போட்டுருப்பீங்க. எப்படி சொன்னா உங்களுக்குரிய ஒரு பாயிண்ட்ட நீங்க அங்க வச்சிருப்பீங்க. எனிவேஸ் அது எல்லாமே ஒரு குட் திங் தான். ஆனா நீங்க என்ன பண்ணாலுமே உங்க பெர்சன் வந்து என்னன்னா, திருப்பி திருப்பி அந்த தேர்ட் பார்ட்டி கிட்டயே தான் ஒரு ஒரு அவங்க கூடயே தான் அந்த கனெக்ட்லயே வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இங்க வந்து என்னன்னா, லைக் நீங்க உங்க சைட்லருந்து பார்க்குறப்போ நீங்க மனசு உடைஞ்சு போன மாரி எனக்கு வந்து தெரியல. மேக்ஸிமம் உங்களுக்குள்ள வந்து என்னன்னா, லைக் நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இந்த விஷயம் உங்களோட மனசுல வந்து பாதிப்பு குடுத்திருந்தா கூட, நீங்க அத ஸ்ட்ராங்கான வேல நீங்க அத வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தட் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலா. ஆ இங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க இந்த சிட்யூவேஷன்ஸ ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டீங்க. உங்க மனசுல எவ்ளோ கஷ்டம் இருந்தாலுமே, தைரியமா இந்த விஷயத்த நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஆனா, இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த கஷ்டத்த உங்க பெர்சன் தான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் உங்க பெர்சன்னால வந்து அப்பயும் எந்த ஒரு விஷயமும் அவங்களால தைரியமா எந்த ஒரு மூவும் எடுத்து வைக்க முடியல. இப்பயும் அவங்கனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா வந்து மூவ் பண்ண முடியல அப்டிங்கிறப்போ, இங்க தெய்வம் தான் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு தீர்வுக்கு கொண்டு வராங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எடுத்து பண்ற மாரி இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செயல்படுத்துற மாரி வந்து இல்ல. ஏன்னா, இவங்களுக்கு எதுவுமே வந்து இன்னுமே புரிய மாட்டேங்குது அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு மாரி பிளைண்டா இருக்க மாரி உங்க பெர்சன் வந்து இருக்காங்க. ஆ ஐ டோன்ட் நோ லைக் அது என்ன ஒரு மேனிபுலேட்டிங் கேம் நமக்கு வந்து தெரியல. ஆனா உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு ஏதோ கண்ண மறைச்ச மாரி தான் வந்து இருக்காங்க. என்ன நடந்தாலுமே அவங்களுக்கு எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, ரியலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்க வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் ப்ளே பண்றது என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த ஒரு நான் சொன்ன மாரி அந்த ஒரு ஆண் தெய்வம் தான் ஓகேங்களா? ஸோ அவங்களோட விஷயம் தான் இங்க நம்ம வந்து ரொம்ப இன்டென்ஸா இங்க வந்து பார்க்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படிதான் போகுமா? அப்படின்ற மாரி ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போப்போறது கிடையாது. தேர்ட் பார்ட்டிங்கிற கேம் வந்து இவங்களே வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கப்புறம் வேணா நீங்க இந்த பெர்சன வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த பெர்சன வந்து இன்னும் புடிச்சிருக்கு. நீங்க இந்த பெர்சன வந்து கன்சிடர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. சில பேரோட எனர்ஜிஸ் வந்து பார்க்குறப்போ மேக்ஸிமம் அந்த ஒரு மூவ் ஆன் மைண்ட் செட்லயும் இருக்கீங்க. சில பேர் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு மூவ் ஆன் மைண்ட் செட்ல இருந்தாலுமே, ஓகே இவங்க வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரியும் நீங்க வந்து இருக்கீங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிளா நீங்க இருந்தாலும் சரி, இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இங்க ஆனா அந்த கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிரும். தேர்ட் பார்ட்டி கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இங்க வந்து முடியும். அதுக்கு ஒரு சர்டைன் டைம் எடுக்கும் கண்டிப்பா. ஒரு 7 டூ 8 மந்த்ஸா டைம் எடுக்கும். ஏன்னா அது பிரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்பதான் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கீங்க. அப்படி பிரிய அது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு ஸ்டார்ட் உங்க 2 பேருக்கும் வந்து குடுக்கலாம். இது அளவுக்கு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போறீங்களா? இந்த பெர்சனுக்காக இவ்வளோ டைம் நீங்க இன்னும் குடுக்குறீங்க ரெடியா இருக்கீங்களா? இல்ல இந்த பெர்சன நீங்க வந்து செகண்ட் சான்ஸ் குடுக்குறீங்களா? அப்படின்றது தட்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஏன்னா, திஸ் இஸ் யுவர் லைஃப். நீங்க அதுக்குரிய ஒரு பெர்ஃபெக்ட் டெசிஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இங்க நீங்க வந்து பார்க்குறப்ப நீங்களுமே ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு பெர்சனா தான்
நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ லைக் இந்த டிசிஷன் வந்து லைக் நான் உங்க கையில தான் நான் வந்து விடுறேன். இங்க நம்ம கைடன்ஸ்ன்னு நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது இங்க. அவங்களோட லைஃப்ல பெர்சனலா அவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்போ, அதுலருந்து காப்பாத்துறதுக்கு அவங்களோட தெய்வம் அவங்களுக்கு வந்து இருக்காங்க. இங்க நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க இந்த லவ் ரிலேஷன்ஷிப்காக இந்த பெர்சன் மேல இன்னமும் நீங்க வந்து இன்னமும் அந்த பெர்சன கன்சிடர் பண்றீங்க. இன்னமும் இந்த பெர்சன் மேல உங்களுக்கு லவ் இருக்கு அப்டின்னா, தென் இட்ஸ் அப் டூ யூ. நீங்க தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம். இல்ல நான் வந்து மூவ் ஆன் பண்றது தான் எனக்கு பெட்டரா இருக்கு அப்படின்ற மாரி நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா, தென் ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகேங்களா? அண்ட் த 3 கைண்ட் ஆஃப் பீப்பிள் நான் மூவ் ஆனும் ஒரு பக்கம் நான் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த பெர்சன் வந்தா அப்ப நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்ற மாரி இருக்கீங்க அப்படின்னா, தென் நீங்க எப்பயும் போல உங்களோட லைஃப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த பெர்சன் வரும்போது நீங்க அப்போ உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தோணுதோ, அத நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. அண்ட் பட் இந்த டைம்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, இன்னும் ஒரு சில வெயிட்டிங் கேம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த விஷயம் வந்து சடனா நடக்க போறது கிடையாது. சடனா இந்த தேர்ட் பார்ட்டி அவ்வளோ ஈஸியா கட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 டூ 8 மந்த்ஸ், 6 டூ 7 மந்த்ஸ் ஆஃப் டைமாவது இங்க வந்து எடுக்கும். ஸோ இங்க நம்ம வந்து லைக் அஸ் பர் த கைடன்ஸ் நம்ம வந்து ஃபைனலா சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். நெறையா ரொம்ப எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. லெட் இட் பி லைக் உங்களுக்காக வந்து உங்களுக்கு வந்து டைம் குடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, தென் கிவ் த டைம் அப் டூ 6 டூ 7 மந்த்ஸ். அட்லீஸ்ட் 6 டூ 7 மந்த்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும். ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி குடுத்துருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசிடென்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல நான் வந்து குடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். போத் டீடைல் அகைன் இந்த வீடியோட ஹெல்ப் லிங்க் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் ரிசல்ட்ஸ் இந்த வீடியோலயுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் அகைன் இது போல இன்னும் மல்டிபிள் டிஸ்டன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த பண்ணி போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விதத்துல ஒரு சில கிளாரிட்டி, கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து குடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் நான் சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து குடுங்க. உங்களோட ஹைப்ப நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் இது மூலியமா உங்க லைஃப்ல ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் see you guys next video. Until love you all. Take care. Bye.